அண்ணாவின் அரசியல் மந்திரத்தை பயன்படுத்தி என்று இந்த சிற்றொடரை தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு அதே சீமான் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாதுரையை பற்றி, பேரறிஞர் அண்ணாவை பற்றி அரை மணி நேரம் உங்களுக்கு பேச தெரியுமா, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று இவர் கேட்டிருக்கிறார். இப்போ அரசியலுக்கு வரக்கூடியவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கணும், நிறைய படிக்கணுங்கிறது உண்மைதான். இப்போ தேர்தல் நேரத்தில் நம்ம அரசியலுக்காக யாரையாவது ஒருவரை சொல்லி, இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறந்த நாள் என்று சொல்லி அவர் அதை பேசியிருக்கிறார். இவர் அதை விமர்சிக்கிறார். நாட்டில் கட்சிகள் பெருக 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 ஒருவர் சொல்லுவதும் தாக்குவதும், இவரை சொல்வதும் அவங்க சொல்றதும். அப்புறம் இன்னொரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எம்ஜிஆரின் புகழை திருட முயற்சிக்கிறார் விஜய் என்று. எம்ஜிஆருக்கு என்ன புகழ் இருக்கிறதோ அதை அவர் திருடாமல் அவருக்காக ஈட்டிய புகழ், இவர் புகழை திருடுகிறார், எம்ஜிஆரின் புகழை திருடுகிறார் என்று சொல்றார். எம்ஜிஆருக்குரிய புகழ் வேற, அவருக்குரிய செல்வாக்கு வேற, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற செல்வாக்கு இருக்கும். எம்ஜிஆரே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரப்போதோ அல்லது அரசியல் பாரம்பரியத்தில் இருந்தார். ஆரம்ப காலத்திலேயே காங்கிரஸில் இருந்து அப்புறம் திமுகவுக்கு வந்து அவர் திரைப்படங்கள் நடித்து கொண்டிருக்கிற போதே திமுகவில் தன்னை இணைந்து கொண்டு பொருளாளராக இருந்து அப்படியெல்லாம் வந்தவர் தான். அவருக்கு அரசியல் பின்புலமும் உண்டு. ஆனாலும் நீ என்ன தலைவர், உனக்கு அரசியல் தெரியுமா என்று கேட்பதை விட அரசியலுக்கு வந்த பிறகாவது அரசியலை படுத்திக் கொள்ள வேண்டும், அவ்வளோதான். தண்ணிக்குள்ள விழுந்த பிறகாக நீச்சல் தெரியணும். நீச்சலே தெரியாது தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னு சொன்னால் கூட நீச்சலை பழகி கொண்டு அவனும் நன்றாக இருந்து மற்றவர்களையும் காப்பாற்ற உதவினால் நல்லது தானே. யாராக இருந்தாலும் மக்கள் பணி செய்ய வந்தால் உண்மையான மக்கள், தலைவர் காமராஜ் சொல்வார், பதவிக்கு வர்றது மக்கள் பணி செய்வதற்கு தான், அதை ஞாபகம் வச்சுருங்க. முதல்ல பதவிக்கு வர்றது அந்தஸ்துக்கு இல்லை, ஆஸ்தி தேடுறதுக்கு இல்லை, சொகுசு அனுபவிக்கிறதுக்கு இல்லை, மக்களுக்காக வேலை செய்ய கஷ்டப்படுறதுக்கு தான். அப்போ பதவிங்கிறது ஒரு சுமை, அவன் தயாராவான்னு சொல்லுவார். அதை புரிந்து கொண்டால் யார் வேண்டாமோ ஆகட்டும்.